தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை நாம் பார்த்தோம். மற்றும் ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்க்கிறோம். மருத்துவமனையில் உள்ள 2 பாமக எம்எல்ஏக்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணமடைய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நெஞ்சுவலி என ஜி.கே. மணி மற்றும் அருள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் இருவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணமடைய வேண்டும் என்று அன்புமணி பதிவிட்டிருக்கிறார். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். பாமகவில் அதன் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இருவரும் மாறி மாறி ஒவ்வொருபுறம் அவர்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இன்று சேலத்தில் நடைபெறும் அன்புமணி தலைமையிலான கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் அருள் மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர் பங்கேற்கவில்லை. இருவரும் நெஞ்சுவலி என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் பூரண குணம் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம் என்று தொண்டர்கள் மத்தியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம்.